ஒரு நாள் இறைவன் யோனாவை அழைத்தார். நினிவே என்னும் ஊருக்குப் போ, அவர்கள் செய்த தீமையிலிருந்து திரும்பச் சொல்லு. ஆனால் யோனா பயந்தார். அவர் கடவுளின் கட்டளையிலிருந்து தப்பி ஓடிக்கொண்டார். ஒரு பெரிய கப்பலில் ஏறி மறைந்து கொண்டார். அந்த நேரத்தில் கடலில் பெரும் புயல் எழுந்தது. மழையும் காற்றும் மின்னலும். எல்லோரும் பயந்தனர். யோனா உண்மையை ஒப்புக்கொண்டு சொன்னார், இது என் காரணம், என்னை கடலில் தள்ளுங்கள். அவர்கள் மன வருத்தத்துடன் அவனை கடலில் தள்ளினர். அந்த கணமே புயல் நின்றது. கடல் அமைதியானது, கடவுளின் வல்லமையால். அப்போது இறைவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினார். அது யோனாவை மெதுவாக விழுங்கியது. 3 நாள் 3 இரவு அந்த மீனின் உள்ளே இருந்தார் யோனா. தனிமையில், பிரார்த்தனையில், இறைவனின் கருணையை நினைத்து. அவர் கூறினார், கடவுளே, மன்னியுங்கள், இனிமேல் உமது வழியிலே நடப்பேன். 3ஆம் நாளில் அந்த பெரிய மீன் யோனாவை கரையில் துப்பியது. காலை வெளிச்சம் உடனே வானில் பிரகாசித்தது. யோனா சோர்வாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இறைவனை நன்றி கூறினார். அவர் உடனே நினைவே நோக்கி பயணமானார். அங்கே மக்கள் முன் நின்று கூறினார், தீமையை விட்டுவிட்டு இறைவனை நோக்கி திரும்புங்கள். அந்த மக்கள் மனம் திருந்தினர். அவர்கள் பிரார்த்தனை செய்தனர். நகரம் அமைதியடைந்தது. அப்போது கடவுளின் ஒளி நினைவே மீது பாய்ந்தது. மன்னிப்பும் அமைதியும் நிறைந்த ஒரு புதிய நாள் பிறந்தது. ஆமென். லைக், காமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.